இன்னைக்கு மார்க்கெட்டு ரொம்ப போரா இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப போரா இருந்துச்சு. ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. ஸோ பெருசா அதிகபட்சம் நேத்துமே அப்படிதான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே அமைதியா இருந்துச்சு. பெருசா ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஓகேவா? அட்வான்ஸ் ஸ்கேல்பிங் கான்செப்டும் அதுபோக ஸ்கேல்பிங் கான்செப்ட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அட்வான்ஸ் ஸ்கேல்பிங் கான்செப்ட் படி இன்னைக்கு அருமையான மார்க்கெட். நீங்க மார்க்கெட் சரியா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து காலையில ஒரு 9 ஹால்ல இருந்து 9:30க்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் டைரக்டா கான்செப்ட்டுக்கு வந்துடுறேன். சரி, டைரக்டா கான்செப்ட்டுக்கு வந்துடுறேன். உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டா கான்செப்ட் வந்துடுறேன். பாருங்களேன். இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்ட்ல விட்டுருவோம். கரெக்டா 1 மினிட் கேண்ட்ல விட்டுருவோம். அப்போ இதை வந்து லோன் எடுத்துக்கிட்டோம். சரி, இதுதான் லோ. ஓகே, இது 9:17 தான் லோ. நான் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க 9:17 24 241 45. சரியா? 24 241.45. அதே மாதிரி ஹை. சரி, எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க? இதே ஹையா எடுத்துட்டீங்க. நான் இங்க பாருங்க, இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படிங்கிறது தான் லைவ்ல லைன் சார்ட்டா போடுங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. இவரில் இங்க ஏதாவது ஹை காமி ஸ்விங் காமிக்குது தெரியுதா உங்களுக்கு? ஸ்விங் காமிக்குது. பட் இதுல தான் ஹை வச்ச மாதிரி காமிக்குதா? கிடையாது. ஹை வைக்கல. அப்போ உங்களுக்கு ஹை எங்க எடுப்பீங்க? இங்க தான் நீங்க ஹை எடுப்பீங்க. இங்க தான் ஹை வச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பேசிக்கா மார்க்கெட் தான் இப்படி இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. அப்ப இது இடத்துல வந்து இது வந்து ஹைன்னு எடுத்துக்க முடியுமா? கிடையாது. இது வந்து டவுன்ல தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இப்ப ஹைங்கிறது எப்படி கீழே வந்திருக்கணும், ஒரு இடத்துல லைட் அப்படி மேல போயிருக்கணும், அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கணும். இதுதான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். கரெக்டா? அப்ப இந்த கன்ஃபியூஷனை இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்போ 9:21 அப்படிங்கிறது இங்க ஹையா கிடையாது. பட் நீங்க லோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். 241.45. இப்போ அதோட லோவர் லோ இதுதான் லோவர் லோ. கரெக்டா? 9:21 லோவர் லோ. இது எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா மேட்சா இருக்கும். அருமையான பாராட்டுகள். சரியா? 210.80. ஓகே, நம்ம அதை தான் போட்டிருக்கோம் லோவர் லோவா. இப்போ ஹை என்ன? இப்போ இதுல இருந்து ஹை எங்க வச்சிருக்கு? இதுதான் ஹை வச்சிருக்கு. கரெக்டா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு 225.20 போட்டிருக்கோமா? 225.20 போட்டோமா? அந்த மாதிரி இப்போ 220 ஹையர் ஹை. இது ஹையர் ஹை. இதை விட இது ஹையர் ஹை. கரெக்டா? அப்போ ஹையர் ஹை எது? 9:29க்கு 236.20. கரெக்டா? 36.20 47.8 போட்டிருக்கோம். 47.8னா இதுதான் ஹையர் ஹை. கரெக்டா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு 47.8. அப்போ நமக்கு 9:42க்கு நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு சப்போர்ட் வேல்யூம் கிடைச்சது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூம் கிடைச்சது. 9:47க்கு ஆஸ் பர் த நார்மல் சப்போர்ட். இந்த கிரீன் கலர்ல போட்டுருக்கு இல்லைங்களா? இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்? சரியா? நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நார்மல் ரெசிஸ்டன்ஸ் படி ஒரு செல் ட்ரேடு எடுத்துக்க முடியும். கரெக்டா? ஒரு செல் ட்ரேடு எடுத்துக்க முடியும். அருமையான ட்ரேடு, சூப்பர் ட்ரேடு. கரெக்டா? நார்மல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படி. இப்போ அட்வான்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்துரும். சரியா? அட்வான்ஸ் கான்செப்ட்ல பாருங்க. இது பாருங்க. இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன், தவறுக்கு மன்னிக்கவும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நானே இந்த வீடியோல ஃபார்முலாவை தப்ப மாத்தி சொல்லியிருக்கேன். சரியா? ஃபார்முலாவை மாற்றங்கள்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். பட் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இங்க நம்பர்ஸ் மாறிடும். கரெக்டா? சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் நம்பர்ஸ் மாறிடும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இந்த ஃபார்முலாவை நான் மாத்தி சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த ஃபார்முலா உங்களுக்கு வேணும் என்று நினைத்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க எடுத்து நீங்க அந்த ஃபார்முலாவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னால் இப்போ அந்த வீடியோ, சரியா, அந்த ஃபார்முலா போட்ட வீடியோ வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கு. ஓகே, ஏன்னா பெரிய எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் மெம்பர்ஷிப்பா மாத்திட்டேன். ஏன்னா நான் உங்களுக்காக இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறேன். எனக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேது. சரியா? இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா லைவ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜியவே பிரைஸ் ஆக்ஷன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், சரியா, இந்த மாதிரி இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பண்றது, அந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 5000ல இருந்து 10,000 ஃபீஸ் வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நான் ஒர்க் ஆகிற கான்செப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் மாத்திட்டேன். அப்போ நீங்க காசு கொடுத்து கத்துக்கிட்டாதான் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மாத்திட்டேன். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் வந்துடும். அட்வான்ஸ் கான்செப்ட் என்ன வேணும் நம்மளுக்கு? அப் ட்ரெண்ட்ல லோ ஹை ஹையர் ஹை. சரியா? எனக்கு எங்க இருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட்? இங்க இருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட். கரெக்டா? லோ ஹை அப்புறம் ஹையர் ஹை. எனக்கு எப்ப கிடைச்சது? 9:29 கிடைச்சது. 9:29 தான் நான் ஹையர் ஹையா வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 236.20 உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஹை என்ன? 225. உங்களுக்கு உங்களுக்கு 225.20. இப்ப லோ என்ன? இதுதான் லோ. அப்ப இங்கே அப்ப கிடைச்சது நமக்கு என்ன வேல்யூ? மேஜிக்கல் வேல்யூ வந்து மேஜிக்கல் சப்போர்ட் வேல்யூ வந்து இங்கே கிடைச்சிருது. அப்ப மேஜிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இதான் போட்டு வச்சிருக்கோம். ப்ளூ கலர் லைனா போட்டு வச்சிருக்கோம். சரியா? 239 அப்படிங்கிறத இதோட வேல்யூ. அப்ப நான் எங்க என்ட்ரி போட்டுக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த பை என்ட்ரி பிடிச்சிருக்கலாமா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 9:36 அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 9:36க்கு என்ட்ரி போட்டிருப்போம். ஆன் என்ட்ரியில இருக்கும்போது, அதாவது நீங்க என்ட்ரியில இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ என்ன இருந்தாலும் ஓகே, இது 1:3 எல்லாம் தாண்டிருச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிடுறேன். சரியா? அப்போ உங்க பரவாயில்ல, எல்லாரும் இந்த சிஎஸ் அதனால என்ட்ரி கிடைக்க மாட்டேது, மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இல்லை, எனக்கு வந்து பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது
நம்மளுடைய நண்பர்கள் மட்டும் சரியா, நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், டவுட்டை கிளாரிஃபை பண்ணவங்க மட்டும் குரூப்ல என்ட்ரி போடுறீங்க அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா? நான் எடுத்துறேன் சரியா. 200C நீங்க என்ன ஸ்ட்ரைக்னாலும் எடுத்துக்கலாம் சரியா. இந்த ஸ்ட்ரைக் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. எந்த ஸ்ட்ரைக்னாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் தான் எடுக்கணும், இப்படிதான் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷன்ஸும் இங்க கிடையாது. பாருங்க, நம்ம எப்ப என்ட்ரி போட்டிருப்போம், ஆட்டோமேட்டிக்கா 9:36க்கு என்ட்ரி போட்டிருப்போம். 9:36னா எங்க இருக்கு, இங்க இருக்கு சரியா. 126 என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன, 121. 5 பாயிண்ட்டுங்க, 5 பாயிண்ட் தாங்க ஸ்டாப் லாஸ். நம்மளோட ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சரியா. ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி மினிமம் எஸ்எல், ரொம்ப மினிமம் எஸ்எல் தான். வித் எஸ்எல் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி சூப்பரா இருக்கும் சரியா. வித் எஸ்எல் வச்சு 1:3 போயிருக்கும், அதெல்லாம் 1:3 போயிருக்கும், கேள்விகளே கிடையாது. பட் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருச்சு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா 9:53க்கு என்னுடைய பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 9:53க்கு எங்க கிட்டத்தட்ட 145 அப்படிங்கிற வேல்யூ எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 20-25 பாயிண்ட். ஸ்கேல்பிங்ல 10 பாயிண்ட் போதுமானதுங்க. உங்களுக்கு 10 பாயிண்ட்லாம் சூப்பர் பாயிண்ட். நீங்க மற்ற ஸ்கேல்பர் வீடியோஸ்ல ரெஃபர் பண்ணுங்க, 4 பாயிண்ட் தான் போயிருக்கும். சூப்பர் 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 அப்படிமாங்க சரியா. இங்க அப்படி கிடையாது, பொறுமையா எந்த சூப்பரும் கிடையாது. எஸ்எல்னா எஸ்எல், டார்கெட்னா டார்கெட், அன்டில் என்னுடைய லெவல்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். கரெக்டா? ஒருவேளை இது வந்து நிறைய என்ட்ரி கொடுக்குது, எனக்கு வந்து இந்த ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சாட்டர்டே சண்டே அதாவது நாளை கழிச்சு உள்ள இதுல வந்து வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்றோம். இந்த வெபினாருக்கான டீட்டெயில் வேணாலும் நீங்க அங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க வந்து கேட்டுங்க. ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, நான் வந்து குரூப் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கங்க. சந்தேகத்தை கிளாரிஃபை பண்றதுக்காக வர்ற நீங்க அந்த குரூப்ல வந்து பேசுங்க, அப்பதான் வந்து சந்தேகங்கள் கிளாரிஃபை ஆகும். கேட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா. ஒருவேளை நான் கிளாரிஃபை பண்ணாலும் வேற நண்பர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு 10 நாளா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ கண்டிப்பா வந்து இந்த சப்போர்ட் வந்து எல்லாரும் கலந்துரையாடி முன்னேறும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருப்பேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, நான் க்ளோஸ் பண்ண உடனே இமிடியேட்டா செல் போட்டுருவேன். கண்டிப்பா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, இதுதான் உங்களை ஓவர் ட்ரேடிங் பண்ண தூண்டும் சரியா. ரீச் ஆகட்டும், அன்டில் உங்களுடைய சப்போர்ட் லெவல் ரீச் ஆகட்டும், இல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆகட்டும். ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் செல் போடுங்க, ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நான் செல் எடுத்துருப்பேன், கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன். அப்படி எடுத்திருந்தாலும், ஒருவேளை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எடுத்திருப்பீங்க சரியா. இப்போ நான் புட்டையும் எடுத்து காமிச்சிடறேன், ஏன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சரியா. புட்டையும் எடுத்து காமிச்சிடறேன். எத்தனை மணி, அதே சேம் 200 புட்டை எடுத்திருக்கேன் சரியா. 200 புட்டை எடுத்திருக்கேன். ஒருவேளை நான் எத்தனை மணிக்கு போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட 10:06-10:07க்கு போட்டிருப்பேன் சரியா. 10:06-10:07 உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு இங்க இருக்கு சரியா. அதாவது 10:06 வந்து 50 ரூபா. எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் என்ன, கிட்டத்தட்ட 47 ரூபா, வெறும் 3 பாயிண்ட், எனக்கு 54 ரூபா. 1:1 அவ்வளவுதான். ஓகே, 1:1 போகும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் டு காஸ்ட்ல போட்டுரும். உங்களுக்கு புரியுதா? ஸ்டாப் லாஸ் கிடையாது, டிஎஸ்எல் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ இந்த ட்ரேடை நீங்க பிடிச்சிருந்தாலும், அப்படி இல்லை நான் பை ட்ரேடை திருப்பி பிடிச்சிருந்தாலும் எனக்கு அதே கணக்கு தான். ஆட்டோமேட்டிக்கா நாங்க வந்து பை ட்ரேடை பிடிச்சி இந்த இடத்துல பார்ட் ப்ராஃபிட்டை போட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் காஸ்ட்ல போட்டுருப்பேன், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருச்சு. ஓகே, இதுதான் ரன் ஆயிருக்கும். அப்போ இந்த ட்ரேடெல்லாம் இந்த பையெல்லாம் எடுத்துட்டு போன கேட்டா கிடையாது. இதுல 1:3 உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். ரீச் ஆனா நீங்க க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. எங்க செல் போட்டிருப்பீங்க, இங்க நீங்க செல் போட்டிருப்பீங்க, எங்க 11:52க்கு. இப்ப புரியுதா, இந்த லெவல் வந்து எவ்வளவு அக்யூரேட்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகே, அதே மாதிரி இந்த லோ டைம் ஃப்ரேம்ல சொல்ல மறந்துட்டேன், இது ரெசிஸ்டன்ஸ் லெவலா சொல்ல மறந்துட்டேன். ஹை 265.75 கரெக்டா. நிஃப்டிக்கு வந்துடும் 265.75 கரெக்டா. இப்போ இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேமா எடுக்கிறீங்க, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 1 மினிட் எடுக்க மாட்டீங்க, இதை தான் எடுப்பீங்க கரெக்டா. இது கிடையாது ஹை, அப்ப இதைத்தான் ஹையா எடுப்பீங்க. லோ அப்போ இதோட நேரத்து உள்ள அதே சொன்னாரியா தான் சரியா. 265.75 அதுக்கப்புறம் சரியா, அதுக்கப்புறம் ஹையில இருந்து ஒரு லோ வைக்குது, லோவை தான் நீங்க இதா வைப்பீங்க. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு 241.45 உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு 241.45 இது லோ. அப்புறம் இது லோவர் லோ. அங்க அதே அங்கேயும் இங்கேயும் சேமா மேட்ச் ஆயிருச்சு. 210 எனக்கு என்ன வந்திருக்கும், 290 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா வந்திருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் 290க்கு வரவில்லை. பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த 3 லெவல்ஸ் படி அருமையான ஸ்கேல்பிங். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், டவுட் சந்தேகங்கள் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, எந்த அளவுக்கு லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க அருமையான இது திருப்பி ஆட்டோமேட்டிக்கா ஆல்மோஸ்ட் ஒருவேளை இங்க வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பீங்க, இந்த ட்ரேட் தான் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. ஆகல, பட் உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் கிடைச்சிருக்கும், இங்கேயே க்ளோஸ் பண்ணிருக்கலாம், நல்ல ஒரு டார்கெட் கிடைச்சிருக்கும். நம்ம லெவல்லையே மார்க்கெட் எத்தனை வாட்டி 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6-7 வாட்டி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இவ்வளவு அக்யூரேட்டா இருக்கக்கூடிய லெவல்ஸ் தான் கிட்டத்தட்ட கடைசி 10-15 நாள் நம்மளே ரிவ்யூ போட்டிருப்போம். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதை விட அட்வான்ஸா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சால் மட்டும் சாட்டர்டே சண்டேஸ்ல விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் சரியா, நான் யாருக்கு அப்பர்லாம் பண்ணல,
விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கங்க. ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. ஸோ சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய கால்குலேஷன் வேணும்னா டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வீடியோ இருக்குது. அப்படி இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே அந்த கால்குலேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம்.